அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். கன்னி ராசி. ஆம், கன்னி ராசி இப்பொழுது கடல் கடந்து செல்ல வேண்டும். வெளி மாநிலங்கள், வெளியூர்கள், வெளிநாடுகள், அட்லீஸ்ட் கிராமத்தில் இருப்பவங்க வெளியூருக்காவது வேலைக்கு போகணும். அந்த வேலையால் சிறப்பாக இருக்கும். என்ன, ஒருவித பதட்டத்தோடு செல்வீர்கள், உறவுகளை காண்பீர்கள், உறவினர்களோடு உறவாடுவீர்கள். ஆனால் எந்த கவலையும் தேவையில்லை. காலம் இப்பொழுது உங்கள் மரியாதைக்குரியதாக இருக்கிறது. உங்களுடைய மரியாதை, அப்பா இதனால் வரை என் பேரை வரல, இதனால் வரை என் மகள் வரல, இதனால் வரை என் மகன் வரல, ஆனால் இப்பொழுது என்னை பார்த்து விட்டு சென்றான். அதுவே பிறருக்கு கொடுக்கும், பிறர் வாழ்த்தை வாங்கும் ராசி கன்னி ராசி. ஆம், பிறரால் வாழ்த்துப்படுவீர்கள், பிறருக்கு வாழ்த்தும் கூறுவீர்கள். குறிப்பாக காலம் கடந்த, மதத்தை கடந்து, உறவை கடந்து, அதிக நண்பர்களாலும் உறவினர்களாலும் கூட்டு குடும்ப வாழ்க்கையிலும் சில பல கூட்டங்களில் கலந்து கொண்டு வாழ்த்து மடல்களும் கன்னிராசிக்கு இப்பொழுது கிடைக்கும். ஆம், தரமான நண்பர்களாலும் தகுதியான உறவினர்களாலும் உங்களுக்கு வாழ்த்து பெறுவீர்கள். நீங்களும் வாழ்த்து கூறுவீர்கள். கூட்டு தொழில் செய்யலாமா என்பதை ஒரு ஆலோசனை செய்வீர்கள். அதிகமாக ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் இப்பொழுது சமுதாய நட்பையும் சனாதன தர்மத்தையும் கன்னிராசி இப்பொழுது சிந்தித்து செயலாற்றும். கன்னிராசி மிக அற்புதமான ராசி. இவர்களுக்கு இப்பொழுது புதிய புதிய கூட்டாளிகள், புதிய தொழில் தொடங்குதல், புதிய நண்பர்கள், புதிய காதலர்கள், புதிய காதலிகள், அதாவது உறவு முறையில் அண்ணன் தம்பியாக இருந்தாலும், அக்கா மகள் மாமன் மகளாக இருந்தாலும் புதிய நட்புகளால் முன்னேற்றம் அடையும். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் மாமாக்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தட்சணைகளை கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் புதிய தொழிலை மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். கன்னி ராசி கன்னி பெண்களுக்குரிய ராசி. ஆம், கன்னி பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது வளையல்களோ அல்லது ரிப்பன்களோ அல்லது உங்களால் முடிந்த உதவிகளோ உங்கள் வீட்டில் தங்கைக்கும் தமக்கைக்கும் அல்லது உங்களுடைய மனைவினுடைய தங்கைக்கும் பிறருக்கு வாங்கி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய எண்ணங்களும் இந்த காலம் சிறப்பான காலமாக இருக்கும். குறிப்பாக இடம் மாறுதலுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். வெளிநாடுகளுக்கு போகிறீங்க, ஜெயிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். யார் யார் ஆசைகள் அத்தனையுமே வேறிடம் செல்வதற்கு இப்பொழுது சைன் பண்ணிடுங்க. உங்கள் கையெழுத்து உங்கள் தலையெழுத்தை மாற்றும். நன்றி, நமஸ்காரம்.